இன்னைக்கு லென் டேஸோட 3rd டே. இயேசுவின் உயிர்த்தெழுதலை நோக்கி பயணிச்சிட்ருக்க இந்த 40 நாட்களில் நம்மக்கிட்ட இருக்கவே கூடாத குணங்களை பற்றி நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்ருக்கோம். நம்ம போன 2 நாளில் பொய், பொறாமை அப்படிங்கிற குணங்களை பற்றி பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முக்கியமான குணம் பெருமை, தற்பெருமை. உங்ககிட்ட தற்பெருமை இருக்கா இல்லையான்னு இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். உங்ககிட்ட தற்பெருமைங்கிற குணம் இருந்துச்சுன்னா நீங்கள் தப்பு செஞ்சாலும் அதை ஏற்றுக்கவே மாட்டீங்க. மற்றவங்கள அடக்கி ஆளணும் தான் எப்பவுமே நினைப்பீங்க. மற்றவங்கள எப்பவுமே மட்டம் தட்டி பேசிக்கிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு கீழே இருக்கவங்களோட உயர்வை நீங்கள் எப்பவுமே விரும்பவே மாட்டீங்க. அதாவது ஃபேமிலியில் உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களா இருக்கட்டும், அல்லது ஆஃபீஸில் வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும், ஃபினான்ஷியலாக உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களா இருக்கட்டும், எப்படிப்பட்ட நிலைமையில் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களோட உயர்வை நீங்கள் விரும்பவே மாட்டீங்க. எப்போவுமே அவங்கக்கிட்ட குறைய மட்டுமே கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க. நீங்கள் தோல்வி அடையிற நிலைமை வந்தாலும் அந்த தோல்வியை கூட நீங்கள் நியாயப்படுத்தி தான் பேசுவீங்க. எப்பவுமே உங்களை முன்னிறுத்தி நான், எனக்கு, என்னோட அப்படிங்கிறத மட்டும்தான் நீங்கள் பேசுவீங்க. மற்றவங்களை பற்றி யோசிக்க மாட்டீங்க. நீங்கள் மற்றவங்களோட அட்வைஸை என்றைக்குமே விரும்ப மாட்டீங்க. எல்லாமே எனக்கு தான் தெரியும் அப்படின்னு அடிக்கடி சொல்வீங்க. மற்றவர்களை பாராட்டவே மாட்டீங்க. எவ்வளவு அவங்க உங்களுக்கு நல்லது பண்ணாலும் மற்றவங்களை பாராட்ட உங்களுக்கு பிடிக்காது. அதுக்கு பதிலாக அவங்களுக்கு ஆலோசனை தான் கொடுத்துட்ருப்பீங்க. நீங்கள் அப்படி பண்ணியிருக்கலாம், இப்படி பண்ணியிருக்கலாம், நானாக இருந்தால் இந்த மாதிரி பண்ணியிருப்பேன் அப்படிங்கிற ஆலோசனையை மட்டும்தான் கொடுத்துட்ருப்பீங்க. இந்த மாதிரி குணங்கள்லாம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்களுக்கு தற்பெருமை இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் இந்த மாதிரி குணத்தை உங்ககிட்ட இருந்து விட்டுட்டீங்கன்னா இப்போ இருக்க உயர்வை விட இன்னும் வாழ்க்கையில் உயர்ந்து கொண்டே இருப்பீங்க. இன்னைக்கு இந்த குணத்தை விட்டுட்டு ஒரு புதிய பாதையில் பயணிக்க இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கிறேன். ஆமேன்.